அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வணக்கம். 25/7/2017 அன்று அன்புதயம் கட்சியின் நிறுவனர் தலைவர் எம். சுபாஷ் பாபு ஆகிய நான் மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அப்போதைய காலகட்டத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பிராந்திய பகுதிகளில், எல்லைப் பகுதிகளில், சீனாவின் ஆயத்த போர் நிலைகளில் அவர்களது இராணுவத்தையும் ஆயுத தளவாடங்களையும் குவித்து கொண்டிருப்பதாக வந்த செய்திகளும், நமது இந்திய தரப்பில் சீன தூதரகத்தையும் பேச்சுவார்த்தைக்கு அரசு தரப்பில் முயற்சி எடுத்ததும், சீன இராணுவத்திற்கு எதிராக இந்திய இராணுவத்தை போர் ஆயத்த நிலைகளில் எதிர்கொள்ள இந்தியா தரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளும், அந்த நேரத்தில் பாராளுமன்ற பொதுக்குழு அறிக்கை நிலைகளில் சர்ச்சைகளின் அடிப்படையில் இந்திய சீன போர் நடவடிக்கைகள் ஏற்படும் தருணம் உருவான காலகட்டத்தில் பொது கணக்குக்குழு அறிக்கை நமது இந்திய பாதுகாப்பு படையின் வீரர்கள் போர் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மனநிலைகளில் உருவாகிற மாற்றம் நமது இந்திய நாட்டின் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு அம்சங்களை கையாளுவதில் தொய்வு ஏற்படுத்தும், எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டிய தன்மைகள் குறித்து மாண்புமிகு பாரத பிரதமர் ஆகிய தங்களுக்கு வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அன்புதயம் கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் நான் எழுதிய கடிதம் அது. அதன் அடிப்படையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்திய சீன நல்லுறவின் அடிப்படையில் சுமூக நிலை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளும் உடன்படிக்கைகளும் உருவாவதற்கு மத்திய அரசுக்கு உறுதுணையாக அன்புதயம் கட்சி எழுதிய கடிதம் 25/7/2017 எனது நிலைப்பாட்டின் அடிப்படையில் ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்கும் என நான் கருதுகிறேன். அரசு கொள்கை முடிவுகளில் ஆளுங்கட்சி நிலைப்பாடுகள் தன் கட்சியின் நிலைப்பாடுகளின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று விரும்பினாலும், அரசு நிலைக்கு கொண்டு வரக்கூடியவை மாற்றுக் கட்சியிலிருந்து முன்வைக்கப்படுபவைகளாக ஆளுங்கட்சி நிலையில் இருக்கிற கட்சியால் நாட்டின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து கொண்டு வரப்படுபவைகள் அடிப்படையில் தன் கட்சி நிலை கொள்கைகளை தவிர்த்து அரசு நிலையில் பரிசீலிக்கப்பட வேண்டிய விஷயங்களில் ஆளுங்கட்சி நிலையில் நிலை கொள்கைகளின் உறுதி நிலைகளில் இருக்கிற அதே நேரத்தில் ஒரு அரசு நிலைக்கு கொண்டு வரப்படக்கூடிய பரிசீலனைக்கு உகந்ததாக நோக்குகிற அரசின் போக்கு அன்புதயம் கட்சி வரவேற்கத்தக்கதாக கருதுகிறது. நாட்டின் எல்லா விஷயங்களிலும் கொள்கை நிலைகளின் உறுதித்தன்மை கையாளுவதாக சொல்லிக்கொண்டு தன்னிலை முனைப்பு செயல்பாடுகள் தனது தனிநபர் நிலைகளில் செயல்பட வேண்டும் என்ற நிலைகளை கடைபிடித்த பல காலகட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட நிர்வாக செயல்பாடுகள் நாட்டிற்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. வெளியிலிருந்து அரசாக ஆளுங்கட்சிக்கு வருகிற விஷயங்களில் பிடிசாதுரியமான நிலையில் தவிர்த்துவிட வேண்டும் என்றும், மற்றவர்களால் தனது கட்சியில் கூட்டணியில் இல்லாதவர்களால் கொண்டு வரப்படுகின்ற விஷயங்கள் எவைகளும் ஒரு அரசு நிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்ற நிலைப்பாட்டை ஒரு அரசு கையாளுமே ஆனால் அது நாட்டின் பாதுகாப்பு அம்சங்களை தவறவிட்டு கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் அன்புதயம் கட்சி நோக்கத்தக்கதாக இருக்கிறது. உள்நாட்டு மக்களில் ஒரு பிரிவினரின் எதிர்ப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டார் முன்னாள் பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள். அந்நிய மண்ணில் பெரும்பான்மை மக்களின் விரோதத்தை பெற்றுவிட்டார் முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள். இவர்கள் இருவரும் தங்களுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் எடுத்த அரசியல் நிலைப்பாடுகள், அரசு நிலையில் கையாண்ட நடைமுறைகள், தனிநபர் முனைப்பு நிலைகளில் ஆளுமை தலைமை பண்பு வெளிப்படுவதற்கு மாறாக, நிர்வாக சீரிய நடைமுறைகள் வெளிப்படுத்துவதற்கு மாறாக, சம்பந்தப்பட்டவர்களுக்கு வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் செயல்பாடுகளில் அவர்கள் பங்களிப்பு இருந்தது என்பதை ஒரு சுதந்திர போராட்ட வீரர் குடும்பத்தை சார்ந்தவராக நான் இருந்தாலும் யதார்த்தமான உணர்வுபூர்வமான விஷயங்களில் எவ்வாறு கையாள வேண்டும் என்று தெரியாமல் தனது பங்களிப்பை அமைத்து கொண்டார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது அனுதாபம்தான் எனக்கு இன்றளவிலும் இருந்து வருகிறது. அரசியலில் யாருக்கும் நிரந்தர இடமில்லை. அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன் தனிநபர் நிலைகளில் முனைப்பு தனக்கு எதிராக ஒரு நாள் திரும்பிவிடும் என்று யாரும் உணர்வதில்லை. எல்லோரும் நாட்டில் ஏற்றுக்கொள்கிற அரசியலை எந்த அரசியல்வாதியும் நடத்திவிட முடியாது. ஆனால் நமது இந்தியா போன்ற நாட்டில் பல்வேறு கலாச்சார, மரபுவழி, இன, மொழி, பண்பாடு ரீதியிலான கலாச்சார வேறுபாடுகளை கடந்து ஒரு அரசை நடத்துகிற நிலையில் நாட்டில் மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தாத ஒரு அரசியலை நடத்திவிட முடியும். மக்களின் நிலையில் ஒரு விரோதத்தை அரசின் செயல்பாடுகளால் ஏற்படுத்தாமல்
நடந்து கொள்கிற தற்காப்பு அரசியலை நடத்திவிட முடியும். மோசமான அரசியல் நடத்தியவர்களும் மோசமான நிர்வாக போக்கை கடைபிடித்தவர்களும் நாட்டிற்கு விரோதமான மக்களுக்கு விரோதமாகவும் ஆளுங்கட்சி நிலைகளில் தமது அரசியலை நிர்வாக ரீதியில் செயல்படுத்தி தொடர்ந்து தனது அரசியலை மக்களிடம் நிலைநிறுத்தி கொண்டு அரசியலை நடத்தி கொண்டு தனது அரசியலை மக்களிடம் நிலைநிறுத்தி கொண்டவர்களும் இருக்கிறார்கள். இதுபோன்ற அரசியல்வாதிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என அரசியலில் இறங்கி காணாமல் போனவர்களும் அரசியலில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிரந்தர எதிரிகளும் ஆகியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அரசியல் நடத்திவிட்டு பாரம்பரிய அரசியல் நடத்தியதாகவும் நீண்டதொரு அரசியல் வரலாறு கொண்டதாகவும் அவர்களுக்கென்று வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் நாட்டிற்கும் மக்களுக்கும் உபயோகமில்லை. மக்கள் தூக்கி எறிய தயாராகிற நேரத்தில் கூட ஊடகங்கள் துணையோடு முட்டு கொடுத்து தனது அரசியலை நிலைநிறுத்தி கொள்கிறார்கள். கொடுங்கோல் ஆட்சி நடக்கிறது, அதை அப்புறப்படுத்த ஜனநாயக ரீதியில் வாக்காளர்கள் நிலையில் உரிமை இருக்கிறது என்ற நிலையிலும் அவர்களைத்தான் வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் என தேர்தல் முடிவுகள் வேண்டுமானால் அறிவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாட்டு மக்களின் வாக்காளர்களின் உண்மை நிலைகளின் பதிவுகள் அந்த வாக்கு இயந்திரங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். இப்படிப்பட்ட நிலைகள், இப்படிப்பட்ட அரசியல், இப்படிப்பட்ட நிர்வாக போக்கு இருந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அன்புதயம் கட்சி தன் அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது என தலைவர் நிலையில் உணர்ந்துத்தான் நான் அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசு நிலையில் இருந்து கொண்டு ஆளும் கட்சியின் நிர்வாக ரீதியிலான முடிவுகள் தவறியிருக்கிறது. அமைச்சரவையில் இருந்தவர்களில் ஒருவர் சம்பந்தப்பட்ட துறை நடவடிக்கைகளில் தவறுதலான நிர்வாகத்தை கையாண்டு விட்டார், தவறுதலாக நடைமுறையை கடைபிடித்து விட்டார் என்று சம்பந்தப்பட்டவர்களும் ஒப்புக்கொள்வதில்லை. இதுபோன்ற விஷயங்களில் அரசாங்கமாக இருக்கிற ஆளுங்கட்சியும் பொறுப்பேற்று கொள்ளாமல் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் மக்களின் மீதே பிரச்சனைகளை திசை திருப்புகிற தன்மைகளின் அடிப்படையில் பிரச்சனைகளை திசை திருப்புவதும் நிர்வாக ரீதியில் நடவடிக்கை மேற்கொண்டு சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்களில் தவறிவிட்டு நடவடிக்கை மேற்கொள்ளாமல் தவிர்த்து விடுகிற போக்கு நடந்து வரக்கூடிய அரசியல் கால சூழ்நிலை இப்போது உருவாகியிருக்கிறது. ஒரு கட்சி அரசியல் கட்சியாக அமைந்த பிறகு தனது அமைச்சரவையில் நியமன உறுப்பினர் நிலையில் யாரை அமர்த்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் கட்சியும் ஆட்சியும் தலைமை பீட பிரதிநிதியின் முடிவின் அடிப்படையில் முடிவு எடுக்கிற தன்மையில் தனது முழு ஆளுமையையும் பயன்படுத்தி கொள்கிறது. அப்படி பயன்படுத்தி கொள்ள ஜனநாயகத்தில் சட்டம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஒரு ஆளுங்கட்சி அரசிடம் ஒரு துறையில் நிகழ்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிற போது அந்த சம்பந்தப்பட்டவைகளை கொண்டே அப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். சம்பந்தப்பட்டவரை மாறுதலுக்கு உட்படுத்தி வேறொரு புதிய நபரை அமர்த்தி விடுவதால் பிரச்சனை தீர்ந்து விடுவதாக இந்த மத்திய அரசு கருதி கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி ஆகிய தாங்கள் பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய 500 2000 ரூபாய் கொண்டு வந்ததும் இதற்கு கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை என பெயர் சூட்டியதும் பணமதிப்பு இழப்பு பொருளாதார சீர்திருத்தத்துக்கு வழி என கூறியவைகள் அனைத்தும் இயற்கை வளங்கள் சார்ந்த பொருளாதார நடவடிக்கைகளில் இருந்து வருபவர்களுக்கு பாதகமாகவும் மதிப்பு கூட்டு பொருட்களுக்கும் தொழிற்சாலை உற்பத்தி பொருட்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்த பொருளாதார உறுதித்தன்மையை இயற்கை சார்ந்த நிலைகளில் உற்பத்தி நிலைகளில் ஈடுபடுபவருக்கு அரசு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. இதனால் இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறியீடு குறைந்து போவதற்கு வாய்ப்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் ஆகிய திரு நரேந்திர மோடி அவர்கள் காரணமாக இருந்து விட்டார் என்பதற்காக இந்திய நாட்டின் மக்கள் ஜனநாயக ரீதியில் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி நிலையில் இருக்கக்கூடிய மாண்புமிகு பாரத பிரதமரின் பதவியை இந்திய மக்களால் பறித்துவிட முடியாது. 5 ஆண்டு காலத்திற்கு தனி பெரும்பான்மை பெற்ற அரசாக ஒரு ஆளும் கட்சி அமைந்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட கட்சி நிலையில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு மக்களின் நிலைப்பாட்டிற்கு இடமில்லை. நமது இந்திய சீன போர் ஆயத்த நிலை குறித்த தன்மையின் அடிப்படையிலான எனது 25/7/2017 அன்றைய கடிதத்திற்கு பிறகு பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற நிலவரங்களின் அடிப்படையில் வெளிவந்த அறிக்கையின் அடிப்படையிலான தவறை தமிழகத்திலிருந்து ஒரு கட்சி அன்புதயம் கட்சி சுட்டிக்காட்டி விட்டது என்ற நிலையில் தமிழகத்தைச் சார்ந்த ஒருவரை நியமித்துவிட்டால் தமிழகத்தின் மன உணர்வு பிரதிபலித்ததாக அமைந்துவிடும். சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் தமிழராக அமைந்துவிட்டால் எதிர்காலத்தில் வருகிற தவறுகளை தமிழகத்திலிருந்து சுட்டிக்காட்ட மாட்டார்கள் என்ற அடிப்படையில் பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளர் இந்த ஆளுங்கட்சி மத்திய அரசு அமைந்த பிறகு தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டு ஆந்திராவில் மனம் முடித்து டெல்லி வாசியானவரை பாராளுமன்ற நியமன உறுப்பினராக நியமித்ததுடன் தொழில்துறையின் இணையமைச்சராகவும் நிர்மலா சீதாராமன் அவர்களை மத்திய அரசு நியமித்தது. பாஜகவை பொறுத்தளவில் முதன்முறையாக மத்தியில் பெரும்பான்மை அரசாக இம்முறை அமைந்திருக்கிறது.
அதே நேரத்தில் தேசிய அளவில் எதிர்க்கட்சி நிலையில் இருந்த கட்சி என்ற அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் நிலைகளில் அனுபவஸ்தர்களை அரசியல் நிலையில் பாராளுமன்ற நிலைகளில் நடவடிக்கைகளில் கையாளுதலில் இருந்து வந்தவர்களை விட்டுவிட்டு செய்தி தொடர்பாளர் நிலையில் செயல்பட்டு வந்தவர் எப்படி அமைச்சர் நிலையில் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வார் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் நிலையில் தாங்கள் நினைத்தீர்கள் என தெரியவில்லை. கட்சி நிலையில் அரசியலை நடத்துவது என்பது வேறு, ஆட்சி நிலையில் அரசியலை நடத்துவது என்பது வேறு. இதை பாரதிய ஜனதா கட்சியிலேயே சிலர் சரியாக கையாண்டு கொண்டு வருகிறார்கள். ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொழில்துறை இணை அமைச்சராக இருக்கிற போதே சம்பந்தப்பட்ட மாண்புமிகு அமைச்சர் என்ற நிலையில் அவரிடம் ஊடகங்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அமைச்சர் நிலையில் அரசு தொழில்துறை சார்ந்து எடுத்து வருகிற நடவடிக்கைகளையும் அந்த தொழில்சார் நிலைகளில் இருந்து வருபவர்களுக்கு அரசு எடுத்து வருகிற நடவடிக்கைகள் குறித்து பேசுவதற்கு மாறாக தொழில்துறை சார்ந்தவர்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் சரியாக செயல்படுகிற நிலையில் அரசின் உதவிகள் கிடைக்கும் என்று பொருள்படுகிற விதத்தில் இப்படியே அந்த அமைச்சர் பதவி காலம் முழுவதுமே செயல்பட்டு வந்தார். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் ஜனநாயக நாட்டில் செய்த தவறு, விதிமுறை மீறல்கள், சட்ட மீறல்கள் என்று சட்ட விதிமுறை தன்மையில் செயல்படாதவர்கள் மீது நிர்வாக ரீதியில் துறை நிலைகளில் அதொரு புறம் அது தன் செயல்பாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஆளுங்கட்சி அரசு நிலையில் பொதுத்தன்மையில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் என்ற நிலையில் ஆரோக்கியமான சுமூக அணுகுமுறை அவர் கையாண்டதில்லை. அப்படிப்பட்டவரை பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமித்த நமது பாரத பிரதமர் அவர்களிடம் கடந்த மாதத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை நான் உங்கள் முன் கொண்டு வருகிறேன். இந்திய கடற்பகுதியில் மீன்பிடிக்கச் சென்ற நமது மீனவர் ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. யார் சுட்டது என்று அந்த சம்பந்தப்பட்ட மீனவருக்கும் அவர் உடன் இருந்தவர்களுக்கும் சுட்டவருக்கும் அந்த நிகழ்வு நிகழ்ந்தபோது அங்கு இருந்தவர்களுக்கும் மட்டுமே தெரிந்திருக்கிற விஷயமாக அது இருந்திருக்கிறது. இந்த நிலையில் நாட்டின் பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு பாதுகாப்புத்துறைக்கு விமானங்கள் வாங்குதல் தொடர்பாக விளக்கம் அளித்து கொண்டிருந்த நமது பாதுகாப்பு அமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த கால அரசுகளால் தளவாடங்கள் வாங்குவதில் இருந்த நடைமுறைகளும் இப்போது இந்த அரசு மேற்கொண்டு வருகிற தன்மைகள் குறித்து ஊடகங்களுக்கு விளக்கமளித்து கொண்டிருக்கிற போது இந்திய கடற்பகுதியில் தமிழக மீனவர் சுடப்பட்ட விவகாரம் குறித்து ஊடகங்கள் தரப்பில் பாதுகாப்பு அமைச்சரிடம் விளக்கம் கேட்டபோது அவர் தரப்பிலிருந்து மீனவர் இந்திய கடலோர காவல்படையால் சுடப்படவில்லை, சுடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை, மீனவர் உடலில் பாய்ந்த குண்டு கடலோர காவல்படையினர் பயன்படுத்தும் தோட்டா இல்லை, அப்படிப்பட்ட தோட்டாக்கள் நம் படையிடம் இல்லை, மீனவர்களுக்கு ஒரு உரசல் இருந்திருக்கலாம் என்று அமைச்சர் யூகத்தை கிளப்பிய நிலையில் ஊடகங்கள் அமைச்சரிடம் அப்படியானால் மீனவர்கள் சுட்டு கொண்டார்களா என்றபோது அமைச்சர் அப்படி நான் சொல்லவில்லை, உங்கள் யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, நான் ஒன்று சொல்ல நீங்கள் வேறொரு மாதிரி எழுதிக் கொள்வீர்கள் என்று அடிப்படையிலேயே பாதுகாப்பு அமைச்சர் பேட்டி அளித்திருக்கிறார். அதில் மீனவர் சுடப்பட்டிருக்கிறார். அந்த நிலையில் கடற்பகுதியில் நிகழ்ந்த அந்த துப்பாக்கிச் சூடு குறித்து மேற்கொள்ள வேண்டிய விசாரணை குறித்தும் அதன் மீதான நடவடிக்கை தன்மை குறித்தும் அது குறித்து ஆய்வு மேற்கொண்டு முழு விவரங்களின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்வதாக எந்த ஒரு பதிலையும் பாதுகாப்பு அமைச்சர் அளிக்கவில்லை. இதில் அதிகாரிகள் நிலையில் தவறு நிகழ்ந்ததா அல்லது மீனவர் தரப்பில் தவறு நிகழ்ந்ததா என்பதை துப்பாக்கிச் சூடு கடற்பகுதியில் நிகழ்ந்த நிலையில் அது பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. அரசு சட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்கிற விஷயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நிலையிலும் பொதுமக்கள் நிலையிலும் நடுநிலையாக இருந்து மக்கள் பிரதிநிதிகள் நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிற பொறுப்பு நிலையில் நடுநிலையோடு ஒரு ஆளுங்கட்சி அரசு நிலையில் நிகழ்ந்த நிகழ்வு விசாரணை தன்மைக்கு உட்படுத்தி உரிய நடவடிக்கைக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும். ஆனால் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படி செய்யவில்லை. இதில் அதிகாரிகள் நிலையில் ஆதரவாக பாதுகாப்பு அமைச்சர் செயல்பட்டு இருப்பதை போன்று ஒரு நிலையை இது உருவாக்கியிருக்கிறது. இந்திய கடற்பகுதியில் இந்திய மீனவர்களுக்கும் கடலோர காவல்படையிற்குமான விஷயங்கள் கையாளுவதில் குழப்பமான முடிவெடுத்த நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் அண்டை நாடுகளுடனான எல்லைப்பகுதி பாதுகாப்பு விஷயங்களில் இவரது வெளிப்படையான பேச்சின் தன்மையில் ஒரு அரசியல்தனமாக இருக்கிற நிலையில் பாதுகாப்பு விஷயத்தில் இனி எதிர்காலம் குறித்த நிலை கவலையளிக்கிறது. அன்புதம் கட்சியை பொறுத்தளவில் தேசிய உணர்வோடு அமைச்சர்கள் நிலையில் பிரதமர்கள் நிலையில் யாராக இருந்தாலும் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாட்டின் பொதுத்தன்மையில் கையாளுவதுதான் சரியாக இருக்கும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசு இப்போதைய ஆளுங்கட்சி அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியை உருவாக்கியிருக்கிறது. சமீபத்தில் தமிழகத்தில் ஒக்கி புயல் தாக்குதல் நமது இந்தியாவின் தென்கோடி தமிழகத்து மக்களை வெகுவாக பாதித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக குளைச்சல், நீரோடி, தேங்காய்பட்டினம்
போன்ற பகுதிகளில் மீனவர்களும் மற்றும் தமிழகத்தில் கடலோர பகுதி மீனவர்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குடியிருப்பு பகுதிகளும் நீர்த்தேக்கத்தால் சூழப்பட்டும், மின்கம்பங்கள் கடுமையான புயல் காற்றால் சாய்ந்தும், மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டும், இயல்பான மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டும், விவசாய வேளாண் நிலங்கள் புயல் மழை நீர் தேக்கத்தால் பயிர்கள் நாசமாகியும், கடுமையான புயல் காற்றால் ரப்பர் மரங்களும் வாழைகளும் சாய்ந்ததுமாக பொருளாதார நஷ்டங்கள் வெகுவாக உருவாக்கியிருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பாக மழை போக்கையும் வானிலை நிலைகளையும் உயர்வு தாழ்வு காற்றழுத்த நிலைகளையும் மழையளவையும் வெளியிட்ட நேரத்தில் கடலில் உருவாகிற காற்றழுத்தத்தால் உருவாகிற உயர்வு தாழ்வு காற்றழுத்த நிலைகளின் தன்மையின் அடிப்படையில் புயல் காற்றின் அளவீடு அபாய எச்சரிக்கை விடுக்க தவறியதோடு, மீனவர்கள் மீன்பிடிக்க கடற்பகுதிகளில் செல்வதற்கான தடையை 10 கட்ட நிலைகளில் எண் குறியீடுகளின் அடிப்படையில் கடற்பகுதியில் மீனவர்கள் செல்ல தடையும், புயல் அபாய எச்சரிக்கை எண் குறியீட்டை வரையறை செய்து வெளிப்படுத்தவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தவறிவிட்டது. அரசு சார்பிலும் உடனடியாக பருவகால மாற்றங்களின் அடிப்படையில் சீதோஷ்ண நிலைகளுக்கு தக்கபடியான இயல்பு வாழ்க்கையில் மக்களுக்கு தொய்வு ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை முன்னெச்சரிக்கையாக கருத்தில் கொண்டு செயல்படுத்துகிற நிலையில் தமிழக அரசு தவறவிட்டு இருக்கிறது. உள்ளூர் மக்கள் அளவில் சம்பந்தப்பட்ட பகுதி நிர்வாகத்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்குமான தகவல்கள் கொடுக்கப்பட்ட நிலையில், அதாவது ஓகே புயல் தாக்குதலும் கடற்பகுதியில் மீன்பிடிக்க தடையுமாக பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் புயல் எச்சரிக்கை குறித்து எச்சரிக்கை தன்மையின் அடிப்படையில் பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு நிர்வாக ரீதியில் மக்களுக்கு விடுக்கப்பட்ட அபாய எச்சரிக்கை குறியீட்டு தன்மையில் தவறவிட்டதன் விளைவு, கடற்பகுதியில் மீன்பிடிக்க சென்ற நமது மீனவர்கள் புயல் காற்றின் தாக்கத்தாலும் மழையாலும் கடற்பகுதியில் தத்தளிக்கிற நிலையும், சிலர் தன் சொந்த கரை வந்து சேர்ந்ததும், சிலர் இந்தியாவின் பிற பகுதிகளில் கடற்பகுதிகளில் திசை மாறி சென்றதும், கரை சேர்ந்ததும், பலர் கடற்பகுதிகளிலேயே தத்தளித்ததும், சிலர் தன் பூர்வீக குடியிருப்பு கடலோர பகுதிகளில் நடு கடற்பகுதியில் தத்தளித்ததுமாக பல நிலைகளில் இப்படி மீனவர்கள் திசை மாறி போனதுமாய் ஒரு குழப்ப சூழ்நிலை உருவாகி, மீனவர்கள் கரையிலிருந்து அவர்களது குடும்பங்கள் மற்றும் அவர்களது சக மீனவ குடும்பங்கள் இந்த நிலைகளில் மீண்டும் கரை சேர்ந்து வீடு திரும்பாத நிலைகளை கருத்தில் கொண்டு அரசு இந்த விஷயத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை சரியாக கையாளவில்லை என்ற அடிப்படையில் வீதிக்கு வந்து குடும்பத்தோடு அமர்ந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் வீடு திரும்பாத நிலையில் கடலில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களின் நிலை என்ன, அவர்களை மீட்டுத்தர அரசு தரப்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்ன என்று போராடிய மீனவர்களின் குடும்பங்கள் ஒரு கட்டத்தில் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் கடற்பகுதியில் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா அல்லது மாயமாகி விட்டார்களா என்ற அச்சமும், ஒரு கட்டத்திற்கு மேல் மீனவர்கள் கடற்பகுதியில் உயிரோடு இல்லை என்றாலும் அவர்கள் நிலை என்ன என்று கதறி அழுவதும் என்ற நிலையெல்லாம் காண்கிறபோது, அந்தந்த பகுதி நிலைகளில் நிர்வாக ரீதியில் மேற்கொள்கிற நடவடிக்கைகளை சாதாரண நிலைகளில் தவறவிடுகிற போது பெரிய எதிர் விளைவுகளை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதை இயற்கை சுட்டிக்காட்டிவிட்டது. அரசு நிலையில் சரியாக செயல்பட்டிருந்தால், நிர்வாக ரீதியில் சரியாக கையாண்டிருந்தால், பருவகால மாறுதல்களில் உருவாகிற இயற்கை சீற்றங்களை எச்சரிக்கை உணர்வோடு அபாய கட்டங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தால், இயற்கை சீற்றத்தில் இருந்து தற்காத்து கொள்ளவும் பாதுகாப்பு அம்சங்களையும் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு அரசு உருவாக்கி கொடுத்திருக்க முடியும். ஆனால் தமிழகத்தில் உருவான ஒகே புயலால் உருவான தாக்கத்தால் பாதிப்புகளை எதிர்கொள்ள எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. பாதுகாப்பு படையின் விமானத்தளம் கடற்பகுதி அமைந்த பகுதிகள் தமிழகத்தை சார்ந்தில்லாத நிலையும், மாநில எல்லைப் பகுதிகளில் இரு மாநிலங்களுக்குமான தமிழகம் கேரளம் என்று எல்லைப் பகுதிகளில் உருவான இந்த பகுதிகளில் உருவான புயல் தாக்கத்தால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டதும், பாதுகாப்பு படை கடற்பகுதிகளில் மீனவர்களை தேடி வருவதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்ட அறிவிப்பும் செய்திகளும் மக்கள் நிலையில் மீடியாக்கள் நிலையில் எதிர்ப்பு நிலையில் அரசுக்கு தெரிவித்த நிலையில் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளில் எடுத்து வருகிற நிர்வாக ரீதியிலான நடவடிக்கைகள் குறித்த நடவடிக்கைகளை தெரிவிக்காத நிலையிலும் அது தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட வெற்று அறிக்கையாகவே சம்பந்தப்பட்ட மீனவ மக்கள் கருதினார்கள். ஏனென்றால் கேரள பகுதியில் இருந்த கடற்படையும் ஹெலிகாப்டரும் மேற்கொண்ட மீனவர் மீட்பு நடவடிக்கைகளால் களத்தில் இறங்கி செயல்பட்டதன் விளைவு ஆரம்ப கட்ட நிலையில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பாதுகாப்புத்துறை நடவடிக்கைகள் திருப்தியை மீனவர்களுக்கு ஏற்படுத்தி இருந்தாலும், தமிழக அரசு இந்த விஷயத்தில் மீனவ மக்களிடம் அவநம்பிக்கையைத்தான் பெற்றது. மாண்புமிகு பாரத பிரதமர் தங்களிடம் அன்புதயம் கட்சி சார்பில் ஒரு கேள்வியை முன்வைத்து உங்களிடம் ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பாதுகாப்புத்துறை அதன் அடிப்படையில் இந்த ஓகே புயல் தாக்கத்தில் மீனவர்கள் தத்தளிக்கிற நிலை,
மீட்பு பணியில் கேரள பகுதியில் அமைந்த இராணுவ தளத்திலிருந்து மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மீட்பு நடவடிக்கைகளில் மத்திய பாதுகாப்புத்துறையின் கட்டுப்பாட்டுத்துறை மூலம் திருவனந்தபுர இராணுவ தளத்திற்கு அறிவிப்பு வெளியிட்டு உத்தரவு பிறப்பித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா அல்லது கேரள அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா அல்லது வழக்கமான ரோந்துகளின் அடிப்படையில் பாதுகாப்பு படை செயல்படும் போது எதர்ச்சியாக மீனவர்கள் கடற்பகுதியில் சிக்கியிருப்பவர்கள் என்று இருப்பதை பார்த்து மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா? ஏன் மத்திய அரசிடம் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் என்றால், மழைநிலை தன் இயல்பு நிலையில் விட்டு இடைவெளியில் மீனவ குடும்பங்கள் வீதிக்கு வந்து போராடிய பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் உள்துறைக்கும் மத்திய அரசுக்கும் தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மீனவ பகுதிகளுக்கு ஹெலிகாப்டரில் வந்து மக்களை சந்திப்பதும் அதிகாரிகளிடம் ஆய்வு மேற்கொள்கிற நடவடிக்கையும் நடக்கிறது. தமிழக அரசு சார்பில் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்ட பிறகுதான் அடிப்படை பாதுகாப்பு நிலை நடவடிக்கைகளில் ஆரம்ப கட்ட உறுதித்தன்மை ஏற்படும் என்றால், ஒவ்வொரு கட்டத்திலும் மாநில அரசுகள் உள்நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு ஏற்படுத்துகிற தொய்வு நிலைகளில் மக்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் அபாய நிலை கட்டத்தை சந்தித்த பிறகு அவர்களது எதிர்ப்புணர்வு அரசின் பாராமுகத்தை கண்டு பிரதிபலிக்கிற நிலையில்தான் அரசு நடவடிக்கை எடுக்குமென்றால், இது போன்ற விஷயங்களில் ஒரு துர்பாகியமான நிர்வாக நடைமுறையாகத்தான் இதனை கருத வேண்டியதிருக்கிறது. கேரள பகுதிகளில் இருக்கக்கூடியது தென்பகுதிகளை ஒருங்கிணைக்கிற பாதுகாப்பு படையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட நிலையில் நிர்வாக ரீதியிலான அலுவல் நிலைகளான அணுகுமுறையில் கடலில் தத்தளிக்கிற மீனவர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு தமிழக அரசு சார்பில் உள்துறைக்கு கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் நேரடியாக பாதுகாப்பு படை மூலம் திருவனந்தபுரம் பகுதிகளில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணி, கடற்பகுதியிலும் வான்வெளியிலும் மீனவர் மீட்பு பணி உடனடியாக மேற்கொள்ளப்படுவதற்கு பதிலாக நமது மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு வந்த நிலையிலும் பாதுகாப்பு அம்சங்களில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதத்திலும் ஆறுதலை ஏற்படுத்த வேண்டிய அமைச்சர் ஏற்கனவே அவநம்பிக்கையில் அரசின் மீது இருந்து வரக்கூடிய மீனவர்களிடம் மேலும் அவர்களது எதிர்பார்ப்பை சிதறடிக்கிற விதத்தில் அமைச்சரின் பேட்டி அமைந்ததை காண முடிந்தது. மீனவர்கள் குடும்ப தரப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றவர்கள் கரைக்கு திரும்பவில்லை, அவர்களை அரசு மீட்டு தர வேண்டும் என்று மீனவர்கள் தரப்பில் அமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்படுகிறது. அதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிலையில் அரசு தரப்பிலிருந்து மேற்கொண்டு வருகிற நடவடிக்கைகள் தன்மை குறித்து மீனவர்களிடம் தெரிவித்து அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். மீனவர்கள் குடும்பங்களில் இருந்து தெரிவிக்கப்படுகிற மீனவர்களின் எண்ணிக்கை அமைச்சருக்கு முரண்பாடு இருக்குமேயானால் அதற்கு அந்த இடத்தில் பதிலாக மீனவர்களை மீட்டு தருவதாக உறுதியளித்துவிட்டு அந்த கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் பெயர் பட்டியலை மற்றும் படகின் தன்மை விவரப்பட்டியலை அதிகாரிகளிடம் பெற்று எண்ணிக்கையின் உறுதி செய்து மீனவர் தரப்பில் தெரிவிக்கிற கடலில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன மீனவர்கள் குடும்பங்கள் தெரிவிக்கிற மீனவர்கள் எண்ணிக்கையும் அமைச்சர் மீனவர் பெயர் பட்டியலை சம்பந்தப்பட்ட மீனவ குடும்பங்களிடம் பெற்ற நிலையில் இருக்கிற ஏதாவது எண்ணிக்கை முரண்பாடு குறித்து சம்பந்தப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு தெரிவித்து மீனவர்கள் நிலையில் புரிந்து ஒரு அமைச்சராக மேற்கொண்டு மீனவர்களை மீட்டுகிற மீட்பு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கலாம். அதை விடுத்து கடலில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன மீனவர்களின் எண்ணிக்கை போராட்டத்தில் களமிறங்கி இருக்கிற மீனவர்கள் குடும்பங்கள் சொல்கிற எண்ணிக்கை அளவில் இல்லை என்பது போல பாதுகாப்புத்துறை அமைச்சர் கடலில் காணாமல் போன மீனவர்களின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்துகிற தன்மை இந்த போக்கு கண்டனத்திற்குரியதாக கண்டிக்கக்கூடியதாக அன்பதையும் கட்சி கருதுகிறது. பாதுகாப்பு அமைச்சர் இயல்பு நிலையை சிதைக்கிற விதத்திலும் சுமூகமாக நிலையில் சலசலப்பு ஏற்படுத்தும் விதத்திலும் அதிகப்படியான அனாவசியமான வார்த்தைகளை வெளியிட்டு அவர் மீது அவரே அவநம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார். அதே நேரத்தில் அமைச்சர் மீதான நம்பகத்தன்மையும் பறிபோய் இருக்கிறது. இங்கு தமிழகத்தை பொறுத்தளவில் தமிழக மக்களின் நம்பிக்கையை தமிழினம் சார்ந்த தமிழர்களே, தமிழ் உணர்வு சார்ந்து கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளே, தமிழக இனம் சார்ந்த மற்ற கட்சிகள் அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களுக்கு எதிராக தங்கள் பங்களிப்பை அரசியலில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்களே என்ற மன வருத்தம் அன்பதையும் கட்சிக்கு இப்போது மீண்டும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேட்டியால் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவில் தமிழ் மொழி உணர்வாளர்களை விட ஆரம்பகால அரசியலிலிருந்து தமிழகத்தை பொறுத்தளவில் தமிழக மக்களின் உணர்வு நிலைகளை புரிந்து கொண்டு செயல்பட்ட தேசிய தலைவர்கள்தான் தமிழக மக்களின் மனங்களில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த தேசிய உணர்வை கொண்ட நான் இந்த பாதுகாப்பு அமைச்சர் தமிழக விஷயங்களில் தனது பங்களிப்பை செயல்படுத்துதலில் அவருக்கு விருப்பமில்லை என்றால் உள்துறை தனது நேரடி பங்களிப்பில் தமிழக நிலவரங்கள் பாதுகாப்பு அம்சங்களில் அமைச்சர் நிலையில் மேற்கொள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அரசியல் நிலையில் ஒரு எதிர்ப்பு, ஆளுங்கட்சி நிலையில் ஒரு எதிர்ப்பு,
அரசியல் கட்சி தலைவர்களிடையே அரசியல் கட்சி நிலைகளில் அவரவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் பலப்பரீட்சைகளை காட்ட நேரடியாக மோதலில் ஈடுபட்டு கொள்ளட்டும். மக்கள் நிலையில் ஒரு அரசியல் கொண்டாட்டமும் மாநில பகையுணர்வும் மத்திய அரசு நிலைகளில் இருந்து கொண்டு செயல்படக்கூடிய அமைச்சர் மக்கள் மீது ஏன் காட்ட முயல்கிறார் என தெரியவில்லை. உள்ளூர் சம்பந்தப்பட்ட பகுதி அதிகாரிகள் மாவட்ட அளவிலும் மாநில அளவில் மாநில அரசும் தேசிய அளவில் மத்திய அரசுமாக மக்களுக்கு நலன் பாதுகாப்பு அம்சங்களில் கீழ்நிலைகளில் இருந்து அடுத்தடுத்த கட்ட நிலைகளில் மக்களால் கொண்டு செல்லப்படுகிற நிலையில் மக்களின் நலனும் பாதுகாப்புமான அம்சங்கள் அதிகப்படுத்துவதாக உறுதிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆனால் சமீபத்திய நிகழ்வு மத்திய அரசு நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அமைச்சரே வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக உள்ளூர் கீழ்நிலை அதிகாரி குறைந்தபட்ச நடவடிக்கையில் எடுத்தால் கூட போதும் என்று மக்கள் இன்று கருதக்கூடிய அளவிற்கு மீனவர் பிரச்சனையில் பாதுகாப்பு அமைச்சர் பேச்சு ஏற்படுத்தியிருக்கிறது. மீனவர்கள் கடற்பகுதிகளுக்கு மீன்பிடிக்கச் சென்றவர்கள் நிலை குறித்தும் உடனடியாக இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் குறித்து எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தீர்க்கமாக முடிவு செய்து மீனவர் பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு முயல வேண்டும். மத்திய அரசு மீனவர்களுக்கு அவர்கள் மீன்பிடிக்கிற காலங்களில் அவர்கள் படகுகள் கடற்பகுதிகளில் எங்கே இருக்கிறது என்பதை கண்டறிய தொழில்நுட்ப வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அலைபேசி இணைப்பு எல்லை தீர்மானித்து நிர்ணயித்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் மீனவர்கள் கடற்பகுதிகளில் சந்திக்கின்ற தாக்குதல்களும் புயல் காலகட்டங்களில் கரைமாறி கரை சேருகிற நிலையும் மீனவர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத தன்மையை களைந்து கடற்பகுதியில் பாதுகாப்பாக மீன்பிடிப்பு எல்லை பகுதிகளில் கப்பற்படைகள் கடற்பகுதி ரோந்து அடிப்படையில் மீனவர்களுக்கு கடற்பகுதியில் ஒரு பாதுகாப்பை மத்திய அரசு உருவாக்கி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் மீனவர்களுக்கு மத்திய அரசு தொழில் ரீதியிலான வாழ்வாதார உத்தரவாதத்தை மத்திய அரசு பாதுகாப்பு உத்தரவாதத்தை ஏற்படுத்தி கொடுத்ததாக கருத முடியும். ஒகே புயலால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு நிவாரண உதவிகள் ஏற்படுத்தி கொடுப்பதிலும் கடற்பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மீட்டு தருவதிலும் உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இயற்கை சீற்றத்தால் மக்களுக்கு ஏற்படுகிற பொருளாதார இழப்புகளை ஈடுகட்டுகிற அளவில்தான் நிவாரணத் தொகை இருக்க வேண்டுமே தவிர மக்கள் இயற்கை சீற்றத்தால் பலியாகி அவர்கள் குடும்பங்கள் நிவாரணம் அளிப்பதும் அரசால் அவர்கள் குடும்பங்களுக்கு பலியாகி போனவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குவதால் மட்டுமே அந்த குடும்பங்களின் இழப்பை சரி செய்துவிட முடியாது. இதை மத்திய அரசு உணர்ந்து பாதுகாப்பு அம்சத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு நடவடிக்கைகளில் தொய்வும் முன்னெச்சரிக்கையின்மையும் உரிய நேரத்தில் அபாய எச்சரிக்கை அறிவிப்பு அரசு நடவடிக்கை எடுக்காதது தான் இயற்கை சீற்றத்தால் நிகழ்கிற நிகழ்வுகளில் மக்கள் பலியாவதற்கு காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தை பொறுத்தளவில் அரசு தரப்பில் இது போன்ற விஷயங்களில் மக்களுக்கு அபாய எச்சரிக்கை வெளியிடாததால் தான் மக்கள் பாதுகாப்பு இடங்களுக்கு செல்ல முடியாமல் அவர்கள் இயற்கை சீற்ற இடர்பாடுகளில் சிக்கிக்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதுபோன்ற இயற்கை சீற்ற இடர்பாடுகளில் மக்கள் பலியாகி போய் விடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசு மேற்கொண்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் உலக விஞ்ஞான தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி அதற்கான கட்டுமானத்தை அதற்கென ஒரு துறையையும் அதற்கென அதிகாரிகளையும் ஊழியர்களையும் நியமித்து சம்பந்தப்பட்ட விஞ்ஞான தொழில்நுட்பங்களை கருவிகளை அரசு தரப்பில் கொள்முதல் செய்து மக்கள் பாதுகாப்பு திட்டம் என்ற அடிப்படையில் அரசு தரப்பில் ஒவ்வொரு நிதி ஆண்டும் இதற்கென நிதி ஒதுக்கீடு செய்தும் செலவீனங்களை செய்கிற அரசு இத்திட்டத்தால் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் உரிய நேரத்தில் மக்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்றால் அரசு இந்த திட்டங்களுக்காக செலவிட்ட இந்த தொகையாலும் இந்த தொழில்நுட்பங்களாலும் என்ன பயன் என்று தெரியவில்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் இயற்கை சீற்றத்தால் மக்கள் அடைகிற இடர்பாடுகளை காண்கிற போது அரசிடம் கோளாறா, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோளாறா, அல்லது வேண்டுமென்றே திட்டமிட்டு இது செய்யப்படுகிறதா என்ற கேள்வியைத்தான் அரசின் மீது அன்பதையும் குச்சி கொண்டு வர வேண்டியதிருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் மக்கள் அரசின் அதிகாரிகளின் நடவடிக்கையின்மையால் வெறுப்படைந்து எதிர்ப்பை அரசுக்கு தெரியப்படுத்துகிற நிலையில்தான் அரசும் அதிகாரிகளும் களத்திற்கு வருவார்கள் என்றால் இதற்கு அரசின் தேவை மக்களுக்கு என்ன இருக்கிறது என்ற கேள்வியை மக்களிடம் அரசை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதையும் அரசு மறந்துவிடக்கூடாது. அவ்வப்போது எழுகிற பிரச்சனை அவ்வப்போது சரி செய்தால் போதும் என்று அரசு எண்ணுவது சரிதான். ஆனால் மக்களை பழிவாங்கி விட்ட பிறகுதான் சரி செய்ய அரசு களத்திற்கு வரும் என்றால் மக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அரசால் பாதுகாப்புத்துறைக்கு செலவழிக்கப்படுகிற செலவினங்களால் மக்களுக்கு என்ன பயன்? நாட்டின் எல்லைப் பகுதிகளில் அந்நிய சக்திகளின் ஊடுருவல், தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகளின் நடவடிக்கைகள் ஊடுருவல், நமது நாட்டின் எல்லைப் பகுதியை தாண்டி உள்நாட்டில் வருகிற ஆக்கிரமிப்பை தடுத்தல் என்று எச்சரிக்கை உணர்வோடு கவனம் செலுத்துகிற மத்திய அரசு உள்நாட்டில் மக்களின் பாதுகாப்பு இதுபோன்ற இயற்கை இடர்பாடுகள் நிகழ்வுகளில் மாநில அரசும் மத்திய அரசும் தவறவிடுகிற போக்கால் உள்நாட்டு மக்கள் அரசின் மீது அவநம்பிக்கை கொள்ள மாட்டார்களா?
நிகழ்வுகள் நிகழ்கிற காலகட்டத்தில் மக்கள் சந்திக்கின்ற இடர்பாடுகளின் அடிப்படையில் மக்கள் கொந்தளிப்பாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மக்களை சந்திக்கக்கூடாது என அதிகாரிகளும் அரசும் இருந்துவிட்டு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புகிற நிலையில் அரசும் அதிகாரிகளும் களத்திற்கு வந்து உரிய நடவடிக்கையை மேற்கொள்வதாக மக்களிடம் சமாதானம் பேசுகிற இடைவெளியில் பெரும் அபாய கட்டத்தையும் பொருளாதார இழப்பையும் உயிர் பலியையும் பெருமளவில் மக்கள் சந்தித்த பிறகு மிச்சம் மீதி எஞ்சிய மக்களிடம் அரசு சார்பில் இதுபோன்று எடுக்கிற நடவடிக்கைகள் மக்களுக்கு முழு பயன் அளித்து விடுமா என்ற கேள்வியை அன்புதயம் கட்சி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களிடம் வைக்கிறது. இனி எதிர்காலத்தில் இது போன்ற விஷயங்களில் உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கையில் அரசு எதிர்காலத்திலாவது செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்புதயம் கட்சி கேட்டுக்கொள்கிறது. தினசரி ஊடகங்களில் அரசியல் பேசிக் கொண்டிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த சம்பந்தப்பட்ட தொகுதி பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சருமான மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் களத்திற்கு காணவில்லை. தேசிய அரசியலில் இருந்து வரக்கூடிய தமிழக இணையமைச்சர் மாண்புமிகு திரு ஹெச் ராஜா மற்றும் தமிழக பாஜக மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் களத்திற்கு வராமல் மத்திய அரசிடம் தகவல்களை தெரிவிக்காமல் இருந்து இதுபோன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்களா? மாநில அரசு தன்னிடம் புள்ளிவிவர அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என திருமதி தமிழிசை அவர்கள் தமிழக அரசு மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். தினம் தினம் ஊடகங்களில் அரசியல் களங்களில் வலம் வருகிற இவர்கள் தமிழக மக்கள் இந்த ஒகே புயலால் சந்தித்த இடர்பாடுகளை பாதிக்கப்பட்ட மக்கள் வீதிக்கு வந்து போராடியும் மத்திய அரசு சார்பில் அந்த நேரத்தில் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு உரிய விளக்கம் அளிக்க செல்லவில்லை என்கிற அன்புதயம் கட்சி உணர்வுகளை இங்கு பதிவு செய்கிறேன். நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் களத்திற்கு வருகிற நிலையில் அவரோடு உலா வர பாஜக மாநில தலைவர் எதற்கு களம் இறங்கினார் என தெரியவில்லை. மாநில அரசு சார்பிலும் மத்திய அரசு சார்பிலும் உரிய நடவடிக்கைகள் உரிய நேரத்தில் மேற்கொண்டு உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்க தவறியதோடு அபாய கட்டத்திலிருந்து இயல்பு நிலைக்கு இயற்கை திரும்புகிற நிலையில் சம்பந்தப்பட்ட மக்களே அடுத்து என்ன செய்வது என்று முடிவெடுக்கிற தருணத்தில் அரசு சம்பந்தப்பட்ட மக்களை அணுகுகிற போக்கு இந்த நடைமுறை சரியானது என்று மத்திய அரசு கருதுகிறதா என்ற கேள்வியை அன்புதயம் கட்சி முன்வைக்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி பற்றியும் நாட்டின் முன்னேற்ற வளர்ச்சி நிலை குறித்தும் சிலாகித்து பேசுகிற நாம் அடிப்படை பாதுகாப்பு விஷயங்களில் ஒவ்வொரு முறையும் தவறவிடுகிற நிலையில் முன்னேற்றகரமான சூழ்நிலைகளில் அடைய வேண்டிய பலன்கள் இன்னும் மக்களுக்கு சரியாக வந்து சேரவில்லை என்றால் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைத்தும் வீண்தானா என்றுதான் அன்புதயம் கட்சி நினைக்க வேண்டியது இருக்கிறது. ஆட்சி மாற்றம் ஒன்று மட்டுமே சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு வேண்டுமானால் தனது கட்சியின் ஆட்சி நிலை இலக்கை அடைந்து விட்டோம் என்று மகிழ்ச்சி கொள்ளலாம். ஆனால் ஆட்சி மாற்றத்தால் மக்கள் நிலையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது என்ற கேள்வியை ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்திற்கும் பிறகு மக்களுக்கு கேள்வி எழுப்புவகையாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. ஆட்சி மாற்றத்தின் பலன் மக்கள் நிலையில் பிரதிபலிக்க வேண்டும். அதை உருவாக்கி கொடுக்காத எந்த ஆட்சி மாற்றமும் மக்களுக்கு என்ன பலன் ஏற்படுத்திவிடப் போகின்றன. இப்படிப்பட்ட எண்ணங்களோடு வாழ்ந்து வருகிற நமது மக்களுக்கு உரிய நேர நடவடிக்கைகளும் உரிய நேர செயல் திட்டங்களும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அரசு நடவடிக்கைகள் மூலம் மேற்கொள்வதில் தன் கடமையிலிருந்து அரசு தவறவிட்டு விடக்கூடாது. பொருளாதார இழப்புக்கும் உயிர் பலிக்கும் நிவாரணம் பணம் என்பதை தவிர்த்து சரியான நேரத்தில் சரியாக மேற்கொள்கிற அரசு நடவடிக்கைகள் மக்களுக்கு ஏற்படுத்துகிற திருப்திதான் அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கையை உருவாக்க முடியும். இதில் தவற விடுகிற எந்த ஒரு அரசும் என்ன செய்தாலும் மக்களிடம் நம்பிக்கையை பெற்றுவிட முடியாது. இதை உணர்ந்து மத்திய அரசு திட்ட செலவினங்களும் செயல் திட்டங்களும் நிதிநிலை அறிக்கையில் வரவு செலவு புள்ளி விவரங்கள் வெளியிடுகிற அரசு செயல்பாட்டில் மக்களிடம் பிரதிபலிக்க அரசு நிர்வாக கோப்புகளில் இடம்பெற்றவைகள் அதிகாரிகள் மூலமும் செயல் திட்டங்கள் மூலமும் களத்தில் உள்ள மக்களுக்கு சென்றடைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படி இதுவரையில் எந்த ஒரு அரசும் நமது பாரதத்தில் செயல்படுத்தியதாக தெரியவில்லை. திட்டங்களும் செயல் அறிக்கைகளும் அதிகாரிகள் தயாரிக்கிற போது அரசாக இருக்கிற ஆளும் கட்சி அது குறித்து ஆட்சியாளர்கள் நிலையில் அதை சிலாகித்து மக்களிடம் விளம்பரப்படுத்தியும் அறிக்கை வெளியிட்டும் அது குறித்து மக்களிடம் கொண்டு சேர்க்க பிரச்சாரமும் விழிப்புணர்வும் என்று திட்டத்தை விளம்பரப்படுத்திய அரசு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துகிற அரசு நடைமுறையில் செயல்படுத்த நிர்வாக ரீதியில் அலுவல் நிலையில் அரசு துறைகளில் செயல்வடிவம் கொடுக்க தெரியாமல் அரசும் திணறுகிறது. செயல் திட்டத்தை வரையறை செய்து திட்டத்தை முடிவு செய்த அதிகாரிகளும் காகித அறிக்கைகளில் அதை மிளறவிடுகிற அதிகாரிகளும் மக்களுக்கு சென்றடைய செயல்வடிவம் கொடுக்க தெரியாமல் செயல்படுத்த தெரியாமல் இதுவரையில் அரசில் கொண்டு வந்த திட்டங்கள் பெரும்பாலும் முழு வடிவில் இதுவரையில் எதுவும் நிறைவேற்றியதாக தெரியவில்லை. பரீட்சையும் இல்லாத அதிகாரிகள், களத்தில் உள்ள அதிகாரிகள், திட்டத்தை தயார் செய்தவர் ஒருவர், திட்டத்தை உறுதிப்படுத்தி செயல்வடிவம் கொடுப்பவர் இன்னொருவர் என்று அதிகாரிகள் நிலையில் கோப்புகளில் இடம் மாறுகிறதே தவிர அந்த காகிதங்களில் இடம்பெற்ற திட்டங்கள் குறித்து முழு தன்மையும் தெரியாத இவர்களை வைத்துக்கொண்டு இவைகளை அறிவிப்புகளாக வெளியிடுகிற ஆளும் கட்சி
அறிவிப்பையும் திட்டத்தையும் மக்களிடம் அறிவிக்கிற நிலையில் ஒரு அரசாக மக்களுக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்தும் திறனும் அது குறித்து சாராம்சம் தெரியாத இவர்கள் ஆளும் கட்சி நிலையில் ஒரு அரசாக மக்களுக்கு செயல்படுத்தியதாக கூறுகிற வாக்குறுதிகளில் நிறைவேற்றி கொடுக்க முடியாத நிலையில் திணறிக்கொண்டு செயல்வடிவம் கொடுக்காத திட்டம், அரசு பாதியில் விட்ட திட்டம், நிலுவையில் உள்ள திட்டம், வரையறையோடு இருக்கிற திட்டம், இனி எதிர்காலத்தில் செயல்படுத்தும் திட்டம், இதுபோன்ற திட்டங்கள் ஒவ்வொரு ஆட்சி காலத்திற்கும் பிறகு ஒரு அரசாக ஒவ்வொரு பெயர் மாறுதலோடு புதிய திட்டமாக ஆண்டு நிதிநிலை அறிக்கைகளில் தயாரித்து செலவின திட்டங்கள் அரசால் அறிவிக்கப்படும். செயல்வடிவம் காண்கிற நிலையில் அப்படி காண்பதற்கு முன்பு அதற்கான நிர்வாக செலவினங்களே சரியாகி போகிற நிலை. இப்படிப்பட்ட அரசு நிலையில், ஆளுங்கட்சி நிலையில் மக்கள் எதிர்பார்ப்பு அரசு தரப்பில் இருந்து குறைந்தபட்ச நலன் பாதுகாப்பு அம்சங்களில் அரசு தரப்பில் ஏதாவது குறைந்தபட்ச உறுதித்தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து விட்டதா என்ற மக்களின் நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் அரசை நம்பிக்கொண்டிருப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை எந்த அரசும் அவநம்பிக்கை ஆக்கிவிடக் கூடாது என்ற நம்பிக்கை மட்டும்தான் மக்கள் கொள்ள முடிகிறதே தவிர அரசு செயல்பாட்டில் காண முடியவில்லை என்பதுதான் அன்புதம் கட்சிக்கு வருத்தமாக இருக்கிறது. அன்புதம் கட்சியை பொறுத்தளவில் ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தேர்தல் காலங்களில் அளிக்கிற தேர்தல் அறிக்கைகளில் வார்த்தை ஜாலங்களில் செயல்வடிவம் பெறாவிட்டாலும் குறைந்தபட்ச நலன் பாதுகாப்பு நிலைகளில் எந்த ஒரு அரசும் தவறிவிடக்கூடாது என்று விரும்புகிறது. அதைத்தான் இந்த அரசிடம் மாண்புமிகு பாரத பிரதமர் ஆகிய தங்களிடம் நான் முன்வைத்து இந்த விஷயத்தில் உறுதித்தன்மை உத்தரவாதத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அன்புதம் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நமது பாதுகாப்புத்துறை அமைச்சரை பொறுத்தளவில் தமிழகம் அவரது பூர்வீகம் என்ற அடிப்படையில் குதர்க்கமாக பேசுகிறாரா, அல்லது தனது பூர்வீக மொழி புலமையில் கைதேர்ந்தவர் என்ற அடிப்படையில் அனாவசியமான வார்த்தைகளை உதிர்க்கிறாரா, அல்லது அவரது இயல்பு சுபாவமே அப்படித்தானா, அல்லது ஆட்களுக்கு தக்கபடி அல்லது மாநிலத்திற்கு தக்கபடி பேசுகிற குணாதிசயம் கொண்டவரா என்று தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் அண்டை நாடு உடனான உறவு நிலைகளில் இவர் ஒரு பாதுகாப்பு அமைச்சராக ஒரு விரிசலை ஏற்படுத்தாமல் இருந்தால் சரிதான். இதுபோன்ற இக்கட்டான தர்ம சங்கடமான நிலை இவரால் உருவாகாமல் இருக்க பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாண்புமிகு பாரத பிரதமர் ஆகிய தங்களுக்கு இருக்கிறது. கட்சி நிலையில் முடிவெடுக்கிற பொறுப்பு உங்களிடம் இருந்தும் அரசு நிலையில் ஒரு அரசியல் கட்சியாக தெரியப்படுத்துவது அன்புதம் கட்சியின் கடமை என்ற அடிப்படையில் உங்கள் முன் கொண்டு வந்திருக்கிறேன். செய்தி தொடர்பாளர் நிலையில் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த காலங்களில் வெளியிட்ட கருத்துக்கள் கட்சி நிலை சார்ந்த விஷயத்தில் தங்களுக்கு சரியாக இருக்கலாம். ஒரு அரசு நிலையில், அமைச்சர் நிலையில் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இதேபோன்று இவரது கடந்த கால செய்தி தொடர்பாளர் நிலை அணுகுமுறை நாட்டிற்கு சாதக நிலையாக அமையும் என்பது கேள்விக்குறிதான். இந்த நிலையில் முடிவெடுக்கும் தன்மையை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களிடம் அன்புதம் கட்சி விட்டிருக்கிறது. இப்போது ஒக்கிய புயலால் பாதிக்கப்பட்ட நம் மக்களுக்கு உரிய நிவாரணப் பணிகளை உடனடியாக மத்திய அரசு செய்து கொடுக்க வேண்டும். கடற்பகுதியில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் நிலை குறித்து முழுத்தன்மை அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிய வர வேண்டும். விளைபொருட்கள் நாசமடைந்த நிலையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கப்பெற வேண்டும். அவர்களது குடும்பங்களுக்கு புயல் தாக்குதலால் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு உரிய நிவாரண நிலைகளில் அரசு செய்து கொடுக்க வேண்டும். மின் கட்டுமான நிலைகளில் ஏற்பட்ட சேதம் ஈடு செய்ய அரசு மாநில அரசுக்கு உதவிட வேண்டும். மாநில அரசுக்கு நிவாரணத் தொகை கணக்கீட்டின் அடிப்படையில் மத்திய அரசு உடனடியாக வழங்கிட வேண்டும். அன்புதம் கட்சி வலியுறுத்தும் மீன்பிடி கொள்கையை அரசு அமல்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் இயற்கை சீற்றத்தால் உருவாகிற அபாய நிலைகளை அறிவிக்கை செய்து முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வதில் மிக கவனமாக இருந்திட வேண்டும் என்ற அடிப்படையிலும் இதுபோன்ற விஷயங்களில் கவனமின்றி நிர்வாகத்துறையை கையாளும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை மத்திய அரசு எடுத்திட வேண்டும். கவனமின்றி செயல்படும் உதாசீனப்படுத்தும் அதிகாரிகள் மீது இப்படி அரசு தரப்பில் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் என்று நிர்வாகத்துறைகளுக்கு சுற்றறிக்கை விட்டு விளக்கம் கேட்டு மத்திய அரசு இதை பெற்று இது குறித்து பணி நடத்தை விதிகளின் கீழ் கொண்டு வருகிற அதே நேரத்தில் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளுக்கும் அவர்கள் உட்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு ஆளுங்கட்சி நிலையில் அரசாக இருக்கிற மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களிடம் மக்கள் நிலையில் அன்புதம் கட்சியின் சார்பாக என் உணர்வுகளை முன்வைத்து விடைபெறுவதற்கு முன் இன்னும் சில விஷயங்களை குறிப்பிட வேண்டியது இருக்கிறது. கடந்த மாதம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகிய தாங்கள் தமிழகத்தில் சென்னையில் நடந்த தினத்தந்தி பத்திரிகை பவள விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பத்திரிகை ஊடகங்கள் குறித்து உரையாற்றியது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக நான் இங்கு கருதுகிறேன். ஊடகங்கள் செய்தி வெளியிடுதலில் அவர்கள் நிலைப்பாடு மக்களுக்கு சாதகமாக இல்லாத நிலையிலும் ஆரோக்கியமற்ற ஊடகங்களின் செய்தி வெளியிடுதலின் தன்மை
மக்கள் அரசியல் பறிபோகிற நிலை என்று ஊடகங்களின் செயல்பாடு திருப்திகரமாக இல்லை என்பதை ஒரு அரசு சார்பில் ஒரு பிரதமர் என்ற நிலையில் சமூக பணியாற்ற ஊடகங்களின் பங்களிப்பு குறித்து எடுத்து வைக்க வேண்டிய கடமையில் சிறப்பாக உங்களின் உரை இருந்தது. ஊடகங்கள் தரப்பில் அவர்கள் எதிர்காலத்திலும் சரி செய்து கொள்வார்களோ இல்லையோ, ஒரு அரசாக தாங்கள் எங்களை போன்றவர்களின் எதிர்பார்ப்பை தாங்கள் பிரதிபலித்ததாகவே நான் கருதுகிறேன். இதில் இந்த விஷயத்தில் உங்கள் கடமையை சரியாக செய்திருக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் அன்புதயம் கட்சி உங்களை மனமாற பாராட்டுகிறது. அதே நேரத்தில் அன்றைய நாளில் மாலை வேளையில் தமிழக முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் வீட்டிற்கு சென்று இந்நாள் பாரத பிரதமராகிய தாங்கள் அவரது உடல்நிலை குறித்து நலம் விசாரித்து வரச் சென்றதாக செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்தன. முன்னாள் முதல்வரின் உடல்நிலை நலம் விசாரிப்பதற்காக இந்நாள் பாரத பிரதமர் அவரது வீட்டிற்கு சென்றதன் மூலம் அவருக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு மரியாதையை தேடிக்கொண்டீர்கள் என்பது எல்லாம் சரிதான். ஒரு அரசியல் கட்சியில் இருந்து வரக்கூடியவர்கள் தாங்கள் அரசியல் சூழலையும் அதற்கான கால சூழ்நிலையையும் கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தில் செயல்பட்டிருக்க வேண்டும். இதுபோன்ற விஷயங்களில் முன்னாள் முதல்வரை தாங்கள் சந்திக்க சென்ற நிகழ்வுகள் அரசியல் சூழ்நிலையையும் அரசு சூழ்நிலையையும் நீதிமன்ற சூழ்நிலையையும் ஒரு அரசாக நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய தாங்கள் அதை கணிக்க தவறிவிட்டு விட்டீர்களே என்ற ஆதங்கத்தை அன்புதயம் கட்சிக்கு ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். நாட்டின் மோசமான அரசியல் நடத்திய ஆட்சியாளர்கள் நிலையில் இருந்த முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் அவரது தனிப்பட்ட அரசியல் வாழ்க்கையில் கட்சி நிலையில் தமிழகத்தில் ஆட்சியாளர் நிலையில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்தது, லஞ்சம், ஊழல் என்று வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கொண்டு இருந்தவர். ஒவ்வொரு முறையும் அரசியல் சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தப்பி கொண்டு வந்தவர். இந்த முறை மத்தியில் அமைந்த பாஜக அரசு தமிழகத்தில் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக கூட்டணியின்றி தனிப்பெரும்பான்மை அரசு அமைந்திருக்கிறது. தமிழக மாநில பிரதான கட்சிகளின் அரசியல் ஆளுங்கட்சி நிலையில் செயல்பாடுகள் விரும்பத்தகாத செயல்பாடுகளாக இருந்தாலும் தமிழகம் சார்ந்த பிரதான கட்சிகளின் கடந்த கால ஊழல் வழக்குகளின் தீர்ப்புகள் உரிய காலத்தில் சரியாக வந்துவிடும் என அன்புதயம் கட்சி கருதியது. ஆனால் அதை அவநம்பிக்கையாக்கும் விதமாக நீதிமன்ற தீர்ப்பின் தன்மையை மாண்புமிகு பாரத பிரதமர் தமிழக முன்னாள் முதல்வரை சந்தித்ததனால் வர இருக்கிற 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கின் தீர்ப்பு சறுக்கலை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சத்தை அன்புதயம் கட்சிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்திய மக்கள் அனைவரும் இந்த சந்திப்பினை அப்படித்தான் நோக்குகிறார்கள். திமுக கட்சித் தலைவர் முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்களின் மகளும் இன்றைய ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினருமான திருமதி கனிமொழி அவர்களும் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரும் திமுக கொள்கை பரப்பு செயலாளருமான திரு ராசா அவர்களும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கின் குற்றவாளிகளாக நீதிமன்றத்தில் வழக்குகளை கொண்டு செல்வதற்கான ஆதாரங்களையும் வழக்கு நிலைகள் தாக்கல் செய்வதற்குமான ஏதுவான ஆவணங்கள் தன்மையை மேலே குறிப்பிட்ட சம்பந்தப்பட்டவரிடம் சிபிஐ ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு வழக்கு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வதற்கான முகாந்திர நிலைகளில் ஆவணங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் உறுதி செய்து கொண்டு வழக்குகள் விசாரணை நடத்தி இன்று ஒரு கட்டத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு குறித்த தீர்ப்பு தேதி அடுத்தடுத்த நாட்களில் நீதிமன்றத்தால் தள்ளி வைக்கப்பட்டு தீர்ப்பு எழுதுகிற கால அவகாசம் கருதி ஒவ்வொரு தேதி தள்ளி வைப்பும் தீர்ப்பை முழு வடிவில் எழுதி முடிக்க நீதிமன்றத்தால் கால அவகாசம் செய்ய முடியாமல் அடுத்தடுத்த தேதிகளை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நீதிமன்றத்தால் தேதிகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் ஆகிய தாங்கள் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தொடர்புடைய இல்லத்திற்கு தாங்கள் சென்று வந்ததன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு நிலைகளில் உறுதி செய்கிற தன்மையில் மத்திய அரசின் நிலைப்பாடு குறித்து 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு தன்மையின் அடிப்படையில் தெரியாமல் நீதிமன்றத்திற்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலையை மாண்புமிகு பாரத பிரதமர் முன்னாள் திமுக தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான திரு மு கருணாநிதி அவர்களுடனான சந்திப்பு உருவாக்கிவிடுமோ என்ற கவலையை நாட்டு மக்களின் மனங்களில் உருவாக்கிவிட்டது என்பதை அன்புதயம் கட்சி தங்களிடம் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளது. தேர்தல் கால பாராளுமன்ற தேர்தல் 2019 தான் நடைபெறும் என்ற சூழ்நிலை இருக்கிற போது அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் சொத்து குவிப்பு வழக்கில் எந்த தொய்வும் ஏற்படுத்தாத மாண்புமிகு பாரத பிரதமர் திமுக சார்பான ஊழல் வழக்கான 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கின் தீர்ப்பு வெளிவருகிற காலகட்டத்தில் மாண்புமிகு பாரத பிரதமராகிய தாங்கள் திமுக கட்சித் தலைவர் திரு மு கருணாநிதி அவர்கள் சம்பந்தப்பட்ட கட்சி சார்பான 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ஈடுபட்ட சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நிலையில் தீர்ப்பை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்களோடு தொடர்புடைய கட்சித் தலைவர் இல்லத்திற்கு சென்று வந்தது குறித்து அன்புதயம் கட்சி கவலைப்படத்தான் செய்கிறது. வழக்கின் தீர்ப்பு வெளிவர இருக்கிற காலகட்டத்தில் பிரதமர் நிலையில் இருக்கிற தங்களை 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்ட கட்சித் தலைவர் வீட்டிற்கு தாங்கள் செல்ல வேண்டும் என்று சந்திப்பை தங்களுக்கு உருவாக்கி கொடுத்தவர்கள் யார்? தமிழகத்தை பொறுத்தளவில் கட்சி நிலையில் பிரிவினை அடிப்படையில் கருத்தில் கொண்டு தேசிய தலைவர்கள்
தமிழக அரசியலை இவர்களை நம்பி கையாள்வார்களே, ஆனால் அவர்களெல்லாம் இதுவரை தோற்றுப்போய்தான் இருக்கிறார்கள். தமிழக அரசியலை புரிந்து கொள்ள யாராலும் முடியாது. தமிழகத்தை சார்ந்தவர்கள் மேலோட்டமாக தேசிய தலைவர்களை திமுகவோடு இணக்கமாக கொண்டு சேர்க்கின்ற அரசியலைத்தான் கைகொள்வார்கள் என்பதை புரிந்து கொள்ள தேசிய அரசியல் தலைவர்களும் மத்திய அரசும் நம்ப மறுக்கிறார்கள். நமது கட்சித்தானே தமிழக அரசியலை சரியாக கட்சி அடிப்படையில் விஷயத்தில் நம்மிடம் கொண்டு வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையை சிதறடிக்கிற வகையில்தான் இதுவரை தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைய நாள் அரசியல் வரையில் அன்புதயம் கட்சி கண்டதினால்தான் அரசியல் ரீதியாக தொடர்பை எந்த கட்சியுடனும் அன்புதயம் கட்சி கொள்வதில்லை, எந்த கட்சியுடனும் கூட்டணி வைத்துக் கொள்வதில்லை என்று அரசியல் முடிவை உறுதியாக கடைபிடிக்கிறது. அதே நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் நிலையில் இருந்து வரக்கூடிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களிடமும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடமும் நிர்வாகத்துறை மையமாக மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களிடம் மட்டுமே அன்புதயம் கட்சி நாட்டு மக்கள் சார்பாக தன் நிலைப்பாடுகளை முன்வைத்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் ஆகிய தங்களுக்கு அன்புதயம் கட்சி சார்பாக எழுதப்படுகிற கடித விவரங்கள் மொழி ரீதியிலான அடிப்படையில் தங்களுக்கு தமிழ் மொழி பரிச்சயமின்மையால் தமிழகம் சார்ந்த ஒரு அமைச்சர் நிலையில் அல்லது அதிகாரிகள் நிலையில் இந்த கடிதத்தின் சாராம்சத்தை தெரிந்து கொள்ள நாட்டின் பிரதமர் நிலையில் முயன்று கொண்டிருக்கிறீர்கள். இப்போது உங்கள் கட்சி சார்பானவர் தமிழகத்தின் அன்புதயம் கட்சி அரசியலை, இந்த கடித வரி வாசகங்களை சரியான முறையில் தங்களிடம் கொண்டு சேர்த்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். தங்களது கடந்த மாத தமிழகத்தில் சென்னை வருகை, அதன் தொடர்ச்சியாக முன்னாள் தமிழக முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் சந்திப்பு ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லிய காரணங்கள் எது என்றாலும் தாங்கள் முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்களை சந்தித்த சந்திப்பால் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கின் தீர்ப்பில் தொய்வு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதும், ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் குற்றவாளிகள் நிலையிலிருந்து தப்பிவிடக்கூடாது என்பதிலும், வழக்கை அரசு சார்பில் நடத்தி வரக்கூடிய CBI தோற்றுவிடக்கூடாது, காகித ஆவணங்களின் தன்மை எந்த மாற்றத்திலும் உட்படுத்த முடியாது, அதன் அடிப்படை ஒருபுறம் இருக்க தாங்கள் ஒருபோதும் இது போன்ற ஊழல் விஷயங்களில் சமரசப்பட்டு போய்விட மாட்டீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில்தான் நான் என் உணர்வுகளை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகிய தங்களிடம் முன்வைத்திருக்கிறேன். என் உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட மனநிறைவுடன் விடைபெறுகிறேன். தங்கள் அன்புள்ள எம். சுபாஷ் பாபு. 6/12/2017. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகிய தங்களிடம் முன்வைத்திருக்கிறேன். என் உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட மனநிறைவுடன் விடைபெறுகிறேன். தங்கள் அன்புள்ள எம். சுபாஷ் பாபு. 6/12/2017. தங்களிடம் முன்வைத்திருக்கிறேன். என் உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட மனநிறைவுடன் விடைபெறுகிறேன். தங்கள் அன்புள்ள எம். சுபாஷ் பாபு. 6/12/2017.